மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 20 அதிகாரம் 7 வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்து போகிறார்கள். மாறாக தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். அவரே நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். எரேமியாவின் புத்தகத்திலே 9 அதிகாரம் 23, 24 வார்த்தைகள் சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நமக்கு செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவார்களாக. மேன்மை பாராட்டுகிறவர்கள் இந்த பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிற நம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாகிறீர்கள். ஐஸ்வர்யம் ஒரு நாள் விட்டு போகும். ஒரு நாள் ஐஸ்வர்யம் உங்களை விட்டு விலகி போகும். நீ மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிற உன்னுடைய ஞானம் ஒரு நாள் அது இல்லாமல் போகும். நீ மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிற உன்னுடைய பலம், உன்னுடைய சுய பலம் ஒரு நாள் விழுந்து போகும். நீ வயது நிரம்பின நாள் வரும்போது உன் முதிர் வயதிலே உன்னுடைய பராக்கிரமம் உனக்கு துணை செய்யாது. ஆனால் பூமியில் எல்லா நாளும் உனக்கு உதவியாக இருக்கிற கர்த்தருடைய நாமம் உனக்கு மேன்மையை கொண்டு வரும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள். எவர்கள்? குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணிற்கு மண்ணிற்கு உரியவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு உரிய ஆலோசனைகளை தந்து எங்களை நாளும் நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை செமையான வழியில நடத்துகிறவரே, நேரான வழியில நடத்துகிறவரே, எங்கள் கூட இருக்கிறவரே, எங்களை தப்பு வைக்கிறவரே, எங்களை கனப்படுத்துகிறவரே, நாமத்தை குறித்தே நாங்கள்
மேன்மை பாராட்டுகிறவர்களாய் என்றும் காணப்பட கர்த்தாவே எங்களுக்கு பேருதவி செய்வீராக. ஒன்றுக்கு உதவாத காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தையாயிராமல், கவலையாயிராமல், உடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய், அதை குறித்தே நாங்கள் கவலைப்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்படணுமே கர்த்தாவே கிருபை செய்வீராக, வழிநடத்துவீராக. சகல கட்டுக்கும் எங்களை விலக்கி காத்துள்ள வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.